இந்த ரெண்டு எங்கேஜையும் பண்ணக்கூடிய அந்த லிவர் வந்து அப்படியே லாக் ஆகி நின்றுருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து கிராங்க் ஆகிட்டே இருந்திருக்கும். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு பைக்கை வந்து ரன் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வந்து ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. அதே வந்து கீ ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் கீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜும் வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் லிங்க் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து செல்ஃப் மோட்டர் கிராங்க் ஆகும்போது நம்ம இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணதுக்கப்புறமே அந்த செல்ஃப் மோட்டர் வந்து கிராங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஸோ இந்த ரிலே தான். ஸோ அந்த ரிலே பற்றி நான் வந்து அப்படியே ஒரு பேக் கேமராவில் வந்து நான் காட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீ ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் போகும்போது இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகி இந்த ரெண்டு ஒயரும் எங்கேஜ் ஆகும். ஸோ அந்த பர்பஸ் மட்டும்தான் அந்த ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு இந்த ரிலே வந்து யூஸ் ஆகுது. ஸோ டேரெக்டாக வந்து ஹை ஆம்ஸில் வந்து செல்ஃப் மோட்டருக்கு பவர் போகிறதுக்கு இதுலேருந்து இந்த ரிலே யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ 100% ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயில் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகணும். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் ஆகாமல் நம்மளுக்கு கிராங்க் ஆகுதுன்னா அது வேறு ஏதாவது ஒயரிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லா லைட்டும் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு, செல்ஃப் மோட்டர் மட்டும் ரன் ஆகுது அப்படின்னா இந்த ரிலே தான் வந்து 100% ப்ராப்ளம். ஸோ இந்த ரிலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 4 பின் ரிலே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரிலேலேருந்து 2 ஒயர் வரும். ஸோ இந்த 2 ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட், இந்த ரிலேக்கு வந்து இன்புட்டு. ஸோ இந்த இன்புட் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஒரு 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 நெகட்டிவ்லேருந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பாசிட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுவிட்சிலேருந்து ஒரு பாசிட்டிவ் லைன் எடுத்து கொண்டு வந்து இங்கே இந்த ஒரு ரிலேயில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிலேயில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு பாசிட்டிவ் லைன், இது வந்து பாசிட்டிவ் லைன் தான். ஸோ இந்த டேரெக்டாக பேட்டரியிலேருந்து இங்கே ஒரு ஃபியூஸுக்கு போயிட்டு ஃபியூஸிலேருந்து டேரெக்டாக வந்து இதில் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 2 ஒயர் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேஜ் வேல்யூ அதிகமாக இருக்கும், ரொம்பவே டயா பெருசாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து மோர் தென் 10 ஆம்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு வந்து கன்சப்ஷன் பண்ணும். ஸோ அதனால் ஒயர் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் சுவிட்சிலேருந்து வர்றது ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். அதனால் வந்து சின்ன ஒயராக வந்திருக்கும். இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ரிலே வந்து உள்ளே வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு காயில் வந்து இந்த எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த வோல்டேஜ் மூலிமா அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது அப்படி க்ளோஸ் ஆகும், டீஎனர்ஜைஸ் ஆகும்போது அதாவது வந்து சுவிட்சை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அது ஜஸ்ட் அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான். இதுலேருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை உள்ளே போகும்போது இதில் இந்த ஒயரில் இருக்கிற ஒரு லிவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒயருக்கு அப்படியே கனெக்ட் பண்ணும், இப்படி வந்து ட்ரிகர் வந்து லாக் பண்ணும். இது வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஹெவி ஆம்ஸ் தேவைப்படுறதுனால டேரெக்டாக பேட்டரியிலேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இது ஜஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த லைனுக்கு வந்து எங்கேஜ் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்ச் அவ்வளோதான். அப்படியே அந்த சுவிட்சை நம்ம அழுத்துறது எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த பர்பஸ் மட்டும்தான் யூஸ் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக செல்ஃப் மோட்டர் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ரிலே வந்து அந்த எப்படி க்ளோஸ் ஆகுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த க்ளோஸ் ஆனது அப்படியே ஸ்டக்காகி அப்படியே பிடிச்சிருக்கும், அது வந்து ரிலீஸ் ஆகிருக்காது. ஸோ ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக வந்து பவர் சப்ளை வந்து செல்ஃப் மோட்டருக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் அந்த பைக்கில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது கீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா இந்த ஒரு ரிலேவை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஒரு ரிலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆயிடும். நான் இதை வந்து ஒரு ட்ரையல் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிலே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோதான், இந்த ரிலே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரையல் மட்டும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கீ வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் போட்டோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. பட் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டையும் வந்து நான் ஜங்ஷன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ தெரியுதா, ஸோ இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்து அதில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிட்டே இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலே வந்து போனதுனால தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 எங்கேஜையும் பண்ணக்கூடிய அந்த லிவர் வந்து அப்படியே லாக் ஆகி நின்றுருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து கிராங்க் ஆகிட்டே இருந்திருக்கும்.
நம்ம கீ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கண்டினியூஸாக வந்து கிராங்க் ஆகும். ஸோ இந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ரிலேவை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு ரிலே ரிப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.